போங்க. இடஒதுக்கீட்டு போராளிய ஆதித்தமிழர் பேரவையின் அதியமானின் தம்பிகள் நாங்கள் செலுத்துகின்ற வீர வணக்கம் மன்னர் ஒண்டி வீரருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் ஆதித்தமிழர்களின் வீர வணக்கம் சேரி தமிழர் அதிகமா சேரி தமிழர் அதிகமா திசைகளின் கூர்வாள் அதிகமா அருந்தர்களின் அரசியல் முகவரி அதிகமா ஆளும் ஒண்டி வீரர் அதிகமா தென்னாட்டு பிரபார ஐயாதேமா வீர சக்கலர் ஐயாதேமா சாதி ஒழிப்பு பாராள ஐயாதேமா தமிழன் அதிகமா திசைகளின் கூர்வாள் அதிகமா வீர சக்கலர் அதிகமா தமிழன் அதிகமா கூர்வாள் அதிகமா அண்ணிற்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தலைவர் அதியமானின் முயற்சியில் ஒண்டி வீரனுடைய உண்மை வரலாறை இந்த உலகிற்கு ஒரு புத்தகமாக அச்சிட்டு தந்தவர் நம் தலைவர் அதியமானவர். வரலாற்று செய்தியை மட்டும் வெளியிட்டால் போதாது, அந்த வரலாற்று செய்திகளை சேரி சேரியாக எடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கில் 50 லட்சம் அருந்ததிர்களும் இந்த வரலாறை தெரிந்தாக வேண்டும் என்ற அடிப்படையில் ஊர் ஊராக அந்த வரலாற்று புத்தகங்களை எடுத்து சென்றதன் விளைவாக இன்று நெற்கட்டன் செவல்பாளையம் நெருப்பு கனலாய் நின்று கொண்டிருக்கிறது. அதற்கு அடித்தளமிட்டு இந்த நெற்கட்டன் செவல்பாளையத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதி, குறிப்பாக இந்த பச்சேரி என்ற பகுதி, கடைக்கோடியில் யாருடைய கண்ணுக்கும் தெரியாமல் கிடந்த இந்த பகுதி தலைவர் அதியமானின் இந்த நினைவு தூண் எழுப்பப்பட்ட பிறகு தொலைபேசி மூலமாக நேற்று தலைவர் அதியமானுக்கு ஒரு தொலைபேசி வருகிறது. என்ன தொலைபேசி என்று கேட்டால், நாங்கள் சிங்கப்பூரில் வாழுகிற அருந்ததியர்கள், உங்களுடைய வரலாற்று புத்தகத்தை படித்தோம், வரலாற்றை தெரிந்து கொண்டோம். ஆகவே இந்த ஆண்டு இதே நாளில் சிங்கப்பூரில் ஒண்டி வீரனுக்கு நாங்கள் விழா எடுக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்தியாவுடைய தலைநகர் டெல்லி, மும்பை போன்ற பகுதிகளெல்லாம் ஒண்டி வீரருக்கான நினைவு நாளை ஆதித்தமிழர் பேரவை அங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறது. இதை எதற்கு குறிப்பிட என்று சொன்னால், எப்போது இந்த வரலாறு மீட்கப்பட்டு இந்த நினைவு சின்னம் உருவாக்கப்பட்டதோ, லட்சக்கணக்கில் தென் தமிழகம் நோக்கி இருக்கக்கூடிய சக்கிலியர் படையெல்லாம் திரண்டு வந்ததை பார்த்து இந்த காவல்துறையாலும் அரசு துறையாலும் அச்சுறுத்தப்பட்டு பயந்துதான் இன்று 144 தடை உத்தரவை விதித்து என்னதான் அவர்கள் முறியடிக்க நினைத்தாலும் எங்களுடைய போர்க்குணத்தை முறியடிக்க முடியாது. அதியமான் தலைமையிலே நீலச்சட்டை படை இங்கு மட்டுமல்ல சென்னையையும் கலக்கிக் கொண்டிருக்கிறது. அதை தலைவர் அவர்கள் விளக்கமாக உரைப்பார் என்று சொல்லி இந்த வீரவணக்க நாளில் தலைவர் அவர்களை இந்த வீரவணக்க உரை நிகழ்த்த உங்களிடம் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். பேரன்பு கொண்ட அருந்ததியர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் ஆதித்தமிழர் பேரவையின் வணக்கங்கள். இன்றைக்கு நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இங்கே கூறியதைப் போல, இந்த மண்ணில் மறைக்கப்பட்ட ஒரு மன்னருடைய வரலாற்றை
தோண்டி எடுத்து அதை வெளியிட்டு இன்றைக்கு ஒட்டுமொத்த அருந்ததியர் மக்கள் உலகத்தில் எங்கு வாழ்ந்தாலும் நமக்கும் மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. சக்கிலியனும் வரலாற்றிலே மன்னர்களாகவும் படை தளபதிகளாகவும் இன்னும் பல்வேறு பொறுப்புகளிலே இருந்திருக்கிறார்கள் என்கின்ற உண்மையை முதலில் ஆதித்தமிழர் பேரவைதான் இந்த தமிழ் நிலத்திலே வெளியிட்டது. அந்த வகையிலே ஒண்டி வீரன் வரலாறு மட்டுமல்ல, அதோடு மறைக்கப்பட்ட மதுரை வீரனுடைய வரலாற்றையும் மறைக்கப்பட்ட வீரமங்கை குயிலி அவர்களுடைய வரலாற்றையும் இன்றைக்கு இந்த மக்கள் மத்தியிலே வெளியே கொண்டு வந்து இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கலாம், ஆனால் ஒரு காலத்தில் இந்த மண்ணை ஆண்டவர்கள் என்கின்ற நிலையிலே இன்றைக்கு ஒரு ஆதித்தமிழன் ஒரு சக்கிலியன் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு இந்த வரலாறுகள் எல்லாம் நமக்கு உந்து சக்தியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஏதோ பண்ணையிலே வேலை செய்தோம், மாநகராட்சியிலே பணிபுரிந்தோம், செருப்பு தைத்தோம் என்று மட்டும் இல்லாமல் இந்த நாட்டிலே எனக்கும் தகுதி இருக்கிறது, எனக்கும் திறமை இருக்கிறது, நானும் ஆளுகின்ற அந்த வரலாற்றிலே எனக்கும் ஒரு இடம் இருக்கிறது என்பதை நிரூபிக்க வரையிலே கடந்த பல நூற்றாண்டுகளாக நிறைவேற்றப்படாமல் போன ஒரு வரலாற்று மீட்பு ஆதித்தமிழர் பேரவையினுடைய இந்த காலத்திலேதான் அது மீட்கப்பட்டது. அந்த இன்றைக்கு இத்தனை ஆயிரம் இளைஞர்கள் மிக எழுச்சியாக இன்றைக்கு தமிழ்நாட்டை மட்டும் நான் சொல்ல மாட்டேன், உலகம் முழுவதும் சக்கிலியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறார். நம்மை பொறுத்தளவு வெறுமனே ஒரு விளம்பரத்துக்காக ஒன்றை செய்யாமல் அல்லது பத்திரிகையிலே ஒரு செய்தி வர வேண்டும் என்பதற்காக ஒன்றை செய்யாமல் உண்மையிலே சில விஷயங்களை இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். என்ன நடந்திருக்கிறது? 4 ஆண்டுகளுக்கு முன்பு கலைஞர் அவர்களுடைய ஆட்சியிலே நெல்லையிலே பாளையங்கோட்டையிலே கட்டப்பட்ட நமது மாமன்னர் ஒண்டி வீரனுக்கான மணிமண்டபம் இந்த நிமிடம் வரை திறக்கப்படவில்லை. 4 ஆண்டுகள் முடிந்து விட்டது. என்ன காரணம்? ஒரு சக்கிலியனுடைய தலைவன் தானே, இவனுக்கு மணிமண்டபத்தை திறக்காவிட்டால் இவர்கள் என்ன செய்து விடுவார்கள் என்கிற ஒரு மமதை உள்ள அரசு இன்றைக்கு இருக்கின்ற காரணத்தினால்தான் அந்த மணிமண்டபம் இன்னும் திறக்கப்படவில்லை. ஆனால் ஒண்டி வீரனுக்கு பிறகு அறிவிக்கப்பட்ட பல தலைவர்களுடைய மணிமண்டபங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய எழுச்சி என்பது இன்னும் போதுமானதாக இல்லை என்றுதான் நான் சொல்வேன். ஏனென்று சொன்னால் நம்முடைய இளைஞர்கள் இன்னும் துடிப்போடு நாம் இந்த அரசாங்கத்துக்கு சில பாடங்களை புகட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் எல்லாம் வெளியே வந்து விட்டீர்கள், ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அத்துணை தொலைக்காட்சியிலும் ஒரு செய்தி முத்தாய்ப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அது என்ன செய்தி? தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் சிங்கார சென்னையிலே தலைநகரத்தினுடைய தலைமை செயலகம் இன்றைக்கு ஆதித்தமிழர் பேரவையினால் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. ஏதோ இங்கே ஒரு கூட்டம் வந்திருக்கிறது, இதோடு இவர்கள் முடிந்து விட்டார்கள் என்று அரசாங்கம் நினைத்துக் கொண்டிருக்கிறது. ஆதித்தமிழர் பேரவை கூட்டம் இங்கு மட்டுமல்ல, உலகத்தின் எல்லா பகுதியிலும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நம்முடைய வழக்கறிஞர் ஆனந்தன் தலைமையிலே சென்னையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு முற்றுகை போராட்டத்தை இன்றைக்கு காலை 11 மணி அளவிலே சென்னையிலே நிகழ்த்தி, இன்னும் சொல்ல போனால் அந்த தலைமை செயலுடைய அந்த வாயில் வரைக்கும் இதுவரைக்கும் யாரும் சென்று போராட்டம் நடத்திய வரலாறே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு புது வரலாற்றை இன்றைக்கு ஆதித்தமிழர் பேரவை நிறைவேற்றி காட்டியிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஆதி தமிழச்சிகள் 25 பேர் உட்பட 120 பேர் சென்னையிலே இன்றைக்கு கைது. அது மட்டுமல்ல தோழர்களே, நம்முடைய இளம் ஆதி தமிழர்கள்
சேலம் மாவட்டத்தினுடைய செயலாளர் மதிப்புக்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்களும், அங்கே நாமக்கல் மாவட்டத்தினுடைய ஒன்றிய செயலாளர் பிரபு அவர்களும் மாமன்னர் ஒண்டி வீரனுக்கு குதிரையில் அமர்ந்தவாறு முழு உருவச் சிலையை நிறுவி அந்த மணிமண்டபத்தை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு காலையிலே தலைமைச் செயலகத்தின் முன்பு தீக்குளிக்க அவர்கள் முயற்சி செய்தார்கள். அந்த முயற்சி தடுக்கப்பட்டு இன்றைக்கு அவர்கள் காவல்துறையிலே அடைக்கப்பட்டு அவர்கள் மீது வழக்கெல்லாம் இன்றைக்கு போடப்பட்டிருக்கிறது. ஆக ஒரு மிகப்பெரிய முயற்சியை ஆதித்தமிழர் பேரவை இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறது. இந்த முயற்சி போதுமா என்றால் நிச்சயமாக போதாது. இன்னும் ஓராண்டுகள் கூட அடுத்த தேர்தலுக்கு கிடையாது. இருந்தாலும் அது வந்து கொண்டே இருக்கிறது. இந்த கடந்த ஆட்சியிலே கட்டப்பட்ட இந்த மணிமண்டபம் இந்த 4 ஆண்டுகளிலே 4 ஆண்டுகள் கழிந்தும் இன்னும் திறக்கப்படவில்லை என்று சொன்னால் உண்மையிலே சக்கிலியன் தானே, இவன்கள் கேட்பதற்கு நாதி இல்லாதவர்கள் தானே என்று இந்த அரசு நம்மை மிக ஏளனமாக கருதி கொண்டிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு நாம் வைக்கின்ற கோரிக்கையின் அடிப்படையிலே ஒரு சிலையும் அங்கே வைக்கப்படவில்லை, மணி மண்டபமும் திறக்கப்படவில்லை என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லி, இந்த அரசுக்கு நாம் சரியான பாடத்தை வரலாற்றிலே புகட்ட வேண்டும். எப்படி இந்த நாட்டிலே முதல் விடுதலை போராளி மங்கள் பாண்டே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா வடநாட்டிலே நடந்த ஒரு போராட்டத்தில் அவன்தான் முதல் விடுதலை போராளி என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவன் எதற்காக போராடினான்? ஆங்கிலேயன் காலத்திலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட துப்பாக்கியிலே பன்றியினுடைய கொழுப்பும் பசு மாட்டினுடைய கொழுப்பும் தடவி கொடுத்த காரணத்தினால் அதை ஏற்காத அந்த பார்ப்பனர்கள் அன்றைக்கு அந்த ராணுவத்திலே அவர்கள் ஒரு கலகம் செய்தார்கள். ஏன் நீ பன்றி கொழுப்பை தடவி கொடுக்கிறாய், மாட்டுக் கொழுப்பை தடவி கொடுக்கிறாய் என்று மண்டல் பாண்டே என்கிற ஒரு பார்ப்பனர் அங்கே போராட்டம் செய்தார். ஆனால் இந்த பார்ப்பனிய அரசு என்ன செய்கிறது என்று சொன்னால், அந்த மண்டல் பாண்டே தான் முதல் விடுதலை போராளி என்று அறிவித்திருக்கிறது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? மங்கள் பாண்டே அந்த போராட்டம் மங்கள் பாண்டே நடத்திய போராட்டம் 1855 ஆனால் அதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே 1755 இங்கே நம்முடைய மாமன்னர் ஒண்டி வீரன் அவருடைய சகோதரன் உண்மை தோழன் புலித்தோவனுடன் இணைந்து இங்கே இருக்கிற ஆங்கிலேயனுக்கு சமாதி கட்டிய மிகப்பெரிய மாவீரன் நம்முடைய சக்கிலிய தலைவன் ஒண்டி வீரன். பாண்டேக்கு முன்பு 100 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு விடுதலை போரை நடத்திய சக்கிலிய தலைவனை வரலாற்றை மறைத்து இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு நிலைமை என்னாச்சு? இன்னைக்கு ஒண்டி வீரனுடைய படம் இன்றைக்கு பள்ளி பாடகத்தினுடைய அட்டை படத்திலே வந்திருக்கிறது. வருவதை தவிர வழியே இல்லை. கோவையிலே நேற்றைக்கு சுதந்திர தினத்துக்கு 15ஆம் தேதி ஒரு கண்காட்சி வைக்கிறார்கள். இந்திய தேசத்துக்கு பாடுபட்ட தலைவர்கள் என்று அத்துணை தலைவர்களுடைய படங்கள் அங்கே பந்தயச்சாலை என்கிற இடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. நான் போய் பார்த்தேன். ஒரு 150 படங்கள் அங்கே வைத்திருந்தார்கள். நான் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டேன். ஒண்டி வீரனுடைய படம் அங்கே வைக்கப்பட்டது. ஆக இனி யாராலும் சூரியனை கையை வைத்து மறைக்க முடியுமா? அதை போல மாமன்னர் ஒண்டி வீரனை, அவருடைய வரலாற்றை, சக்கிலியினுடைய வீரத்தை யாரும் மறைக்க முடியாது. அப்படிப்பட்ட வீரத்துக்கு சொந்தக்காரர்கள் தான் இங்கே வந்திருக்கிற நாமெல்லாம் சக்கிலியர்கள். அப்படிப்பட்ட சக்கிலியர்கள் நாம் நம்முடைய வீரத்தை நிலைநாட்ட வேண்டும். அதே நேரத்தில் விவேகத்தோடு பணியாற்ற வேண்டும். எப்படி இன்றைக்கு ஆதித்தமிழர் பேரவை இன்றைக்கு இங்கே வீர வணக்கம் செலுத்திக் கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் சென்னையிலேயும் ஒரு போராட்டம் நடத்த முடியும் என்கிற ஒரு செயல் திட்டத்தை வகுக்க முடிகிறதோ, அதிலே வெற்றி பெற முடிகிறதோ, இன்றைக்கு இரவு 10 மணி வரை அனைத்து தொலைக்காட்சிகளிலும் நம்முடைய போராட்டம் மட்டும்தான் செய்தி, வேற எந்த செய்தியும் கிடையாது. ஒரு செய்தியை இன்றைக்கு ஆதித்தமிழர் பேரவை வரவழைத்திருக்கிறது. எப்படி முதலில்
மாமன்னர் ஒண்டி வீரன் உடைய வரலாற்றை வெளியே கொண்டு வந்து இந்த மக்களுக்கு அறிமுகப்படுத்தி, இவன்தான் நம்முடைய தலைவன், இவன்தான் நம்முடைய வரலாற்று தலைவன், தெரிந்து கொள்ளுங்கள் என்கிற செய்தியை ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் ஆதித்தமிழர் பேரவை அச்சிட்டு வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கூட யாருக்காவது ஒண்டி வீரன் வரலாறு புஸ்தகம் வேண்டுமா? இதோ என்னுடைய காரில் இருக்கிறது, வந்து வாங்கிக் கொள்ளுங்கள். ஆக ஒண்டி வீரனுடைய வரலாறு இங்கே வந்திருக்கிற அத்துணை இளைஞர்களும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வரலாறு. உங்களுக்கெல்லாம் தெரியும், மருதநாயகம் என்கிற ஒரு படத்தை கமலஹாசன் அவர்கள் எடுத்தார்கள். மருதநாயகம் என்கிற அப்பேற்பட்ட அந்த மருதநாயகம் ஆங்கிலேயர்களால் தூண்டப்பட்டு இங்கே நெற்கட்டும் செவ்வாயிலுக்கு ஓரிட வந்தான். ஆனால் நம்முடைய புலித்தேவனும் மாமன்னர் ஒண்டி வீரன் 2 பேரும் இணைந்து அந்த மருதநாயகத்தை துரத்தி அடித்தார்கள் என்பது வரலாறு. யாரையெல்லாம் இவர்கள் தூக்கி நிறுத்துகிறார்களோ அவர்களையெல்லாம் தூக்கி அடித்த வீரர்கள் சக்கிலிய வீரர்கள். இன்றைக்கு யாரெல்லாம் மீசை முறுக்கிக் கொண்டிருக்கிறார்கள், நாம் தான் பெரிய ஜாதி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீ என்ன ஜாதியாக வேண்டுமானாலும் இருந்து கொள், ஆனால் சக்கிலிய வீரனுக்கு நிகராக யாருமே கிடையாது. நம்மை பொறுத்தளவு நாம் அப்பாவிகள் தான், நாம் அமைதியானவர்கள் தான், அமைதியாக இருந்து கொண்டிருப்போம். ஆனால் நம்மை சீண்டினால், நாம் வீறு கொண்டு எழுந்தால் அந்த எழுச்சியை இந்த உலகத்திலே அடக்குவதற்கு யாராலும் முடியாது. அப்படிப்பட்ட மாமன்னர் ஒண்டி வீரன் அவர்களுடைய ஏறத்தாழ 260 ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்த அந்த ஒண்டி வீரன் அவர்களுடைய வரலாற்றை இன்றைக்கு நினைவு கூறுவதிலே 200 வருஷத்துக்கு பிறகு ஒரு தலைவருடைய வரலாற்றை தோண்டி எடுத்து இன்றைக்கு இவர் வாழ்ந்திருக்கிறார், என்னென்ன செய்திருக்கிறார். இன்னும் அது மட்டுமல்ல, அங்கே இருக்கிற புலித்தேவர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அவர்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பாதுகாத்து அவர்களுக்கு எல்லா வசதிகளும் செய்து கொடுத்து வாழ்ந்து மறைந்தவன் தான் மாமன்னர் ஒண்டி வீரன். ஏதோ இன்றைக்கு சக்கிலியர்களை பார்த்து ஏளனமாக ஆதிக்க சாதிகள் நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் உங்கள் முன்னோர்களுக்கு பாதுகாப்பு அளித்தவன் ஒண்டி வீரன், சக்கிலியன் என்பதை மறந்து விடாதீர்கள். இங்கே பல பேர் சொல்வார்கள், இங்கே முத்துராமலிங்க தேவர் என்கிற ஒரு தலைவர் இருக்கிறார், அவரை பற்றி எல்லோரும் புகழ்ந்து பேசுகிறார்கள். நான் மறுக்கவில்லை, மறைக்கவில்லை. ஆனால் ஒன்று, அந்த முத்துராமலிங்க தேவருடைய கை அடியாட்களிலே, அவர் சொன்னால் செய்யக்கூடிய வேலையாட்களிலே, வெட்டு என்று சொன்னால் வெட்டுவதற்கும், குத்து என்று சொன்னால் குத்துவதற்கும் கூட இருந்தவர்கள் யார் என்று சொன்னால் இதே ஒண்டி வீரனுடைய பரம்பரையான சக்கிலியர்கள் தான். சக்கிலியர் இல்லாவிட்டால் யாருடைய ஆட்டமும் இந்த நாட்டிலே செல்லாது. ஏன் என்று சொன்னால் சக்கிலியர் கையில் தான் இந்த நாட்டிலே முற்றும் முழுதுமான அத்தனை விஷயங்களும் இருக்குது. ஒன்னு, பண்ணையிலே விவசாயம், விவசாயம் நின்று போனா இந்த நாட்டுக்கு உணவு கிடைக்காது. இரண்டாவது, ஒட்டுமொத்தமான நாட்டிலே சுத்தம் சுகாதாரம் என்கிற தூய்மை பணியிலே நம்முடைய மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பணியை நிறுத்தினால், ஏன் என்று சொன்னால் சக்கிலியர் கையில் தான் இந்த நாட்டிலே முற்றும் முழுதுமான அத்தனை விஷயங்களும் இருக்குது. ஒன்னு, பண்ணையிலே விவசாயம், விவசாயம் நின்று போனா இந்த நாட்டுக்கு உணவு கிடைக்காது. இரண்டாவது, ஒட்டுமொத்தமான நாட்டிலே சுத்தம் சுகாதாரம் என்கிற தூய்மை பணியிலே நம்முடைய மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பணியை நிறுத்தினால் இந்த மக்கள் வாழ முடியாது. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எல்லா மக்களுடைய அடித்தளமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய அடித்தளம் என்பது அடியிலே இருக்கிற கல்லை நகர்த்தினால் கட்டிடமே இடிந்து விழுந்துவிடும். அப்படி அடிக்கற்களாக இருக்கிற நம்மை இப்பொழுது ஒரு சிலர் மிதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்றை மட்டும் அவர்களுக்கு சொல்வேன், அது யாராக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எங்களுடைய மக்களை துன்புறுத்துவதை, எங்களுடைய மக்களை வன்கொடுமை செய்வதை, எங்களுடைய பெண்களை துன்புறுத்துவதை உடனடியாக நிறுத்திக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட செய்திகள் பத்திரிகைகளிலோ வாய்மூல தகவலாகவோ எங்கேயும் வரக்கூடாது. அப்படி இனிமேல் வருமானால் இனியும் இந்த ஒண்டி வீரன் பரம்பரை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காது.
மாமன்னர் ஒண்டிவீரனுடைய வீரவரக்க நாளிலே ஒரு சபதமாக ஏற்று உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தை சொல்லி மாமன்னர் ஒண்டிவீரனுக்கு என்னுடைய வணக்கத்தை மீண்டும் சமர்ப்பித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மாமன்னர் ஒண்டிவீரன், மாமன்னர் ஒண்டிவீரன், மாமன்னர் ஒண்டிவீரன், சக்கிலிய தலைவன் ஒண்டிவீரன், சக்கிலிய தலைவன் ஒண்டிவீரன்.